பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். மகத்துவமும் கனமும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அருள்மாரிக்காக காத்திருந்த சீஷர்கள் மேல் அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஊற்றினீர். இந்த பின்மாறி காலத்திலும் தமது ஆவியினால் எங்களை நிறைத்தருளும். ஆவியானவரால் சத்தியத்தில் நடக்கவும் ஆவியின் கனி நிறைந்த வாழ்வை சொந்தமாக்கவும் இந்த தொழுகையின் வழியாக உதவி செய்யும். தமது ஆவியினால் வானங்களை அலங்கரித்த தேவன் உன் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரை பரிசுத்தத்தாலும் நற்குணத்தாலும் அலங்கரியும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து ஆவியில் அகமகிழ களிகூற ஆண்டுடைய சமூகத்திலே எங்களையே அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல், இன்பம் செல்வம் பின்பற்றாமல். 294வது ஞான பாடல்.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய. லூக்கா 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். நான் உம்மை நான் துதிப்பேன்.
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாரும் தூய ஆவியாரே எம்மை விடுதலையாக்கும் என்கிற தலைப்பில் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். தியான வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த ஞாயிறை பெந்தைக்கோஸ்தே ஞாயிறாக ஆசரிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் கிரேக்க சொல்லுக்கு 50வது நாள் என்பது பொருள். அறுவடை பண்டிகைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு யூத திருவிழா. அதைத்தான் நாம் பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்பு 50வது நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. எருசலேமில் மேல் வீட்டறையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிதலோடு காத்திருந்த ஆதி திருச்சபையார் 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்டார். அந்த நாளை நினைவு கூர்ந்து பெந்தைக்கோஸ்தே ஞாயிறாக இன்று நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் பிறந்த நாள் என்று இந்த நாள் சிறப்பிக்கப்படுகிறது. சபை பரிசுத்த ஆவியானவரின் ஜீவனை பெற்று சாட்சியாக நிற்க பலப்பட்ட நாள். பாவத்தினுடைய பாதாளத்தினுடைய வாசல்களை சபை நடுநடுங்க வைத்த ஒரு நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள். இன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் வாரும் தூய ஆவியாரே எம்மை விடுதலையாக்கும் என்று
பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் உன்னதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் மகா பிரதான ஆசாரியராக வீற்றிருக்கிறார். ரோமர் 8:34. பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் இந்த பூமியில் நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நமக்காக தந்தருளப்பட்டவர் என்று யோவான் 14:6 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கிறிஸ்து இயேசுனுடைய வருகை வரை நம்மோடு கூடவே இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அனுதினமும் நம்மை வழிநடத்தி செல்பவர் பரிசுத்த ஆவியானவர். விடுதலையான வாழ்வை நமக்கு தருபவர் பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, இந்த தேவாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாத வெறுமையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுவோம், வாரும் தூய ஆவியாரே எம்மை விடுதலையாக்கும். முதலாவதாக தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை. தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை. லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். தம்முடைய வழக்கத்தின்படியே. ஆண்டவர் இயேசுவின் பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கமாக இருந்தது. ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு செல்லுகிற ஒரு நல்ல பழக்கம் அவரிடம் இருந்தது. ஜெப ஆலயத்தின் நடுவில் நின்று தைரியமாய் வேத வசனத்தை படிக்கிற அனுபவம் அவருக்கு இருந்தது. 18வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நல்ல பண்புகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்ததை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்று நம்மிடம் எப்படிப்பட்ட தன்மை காணப்படுகிறது? எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் காணப்படுகிறது? கொரிந்து சபையார் ஒரு காலத்தில் தவறான பழக்க வழக்கம் உடையவர்களாக, மோசமான சுவாபம் கொண்டவர்களாக, அருவருப்பான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 9-10 வசனங்களிலே வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரருமாய் இருந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள் என்று 11வது வசனம் குறிப்பிடுகிறது. இன்னும் ஏதோ ஒரு தவறான பழக்கத்தால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். தீய பழக்க வழக்கம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். வாரும் தூய ஆவியாரே எம்மை விடுதலையாக்கும்
என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இன்று தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, தன்னல பார்வையிலிருந்து விடுதலை, தன்னல நாட்டத்திலிருந்து விடுதலை. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் மேல் இருந்தார். எனவே ஆண்டவர் இயேசுவிடம் எந்த சுயநலமும் தன்னலமும் காணப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்மால் தன்னலத்தோடு வாழ முடியாது, சுயநலமாய் செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆதி திருச்சபையார் தன்னலமற்றவர்களாய் பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44 முதல் 47 வரை உள்ள வசனங்கள். தன்னலமும் சுயநலமும் இருக்கிற இடத்தில் விரோதமும் கசப்பும் பிரிவினையும் மோதல்களும் சண்டைகளும் நிறைந்திருக்கும். இன்று இருதயம் நறுங்குண்டவர்கள், கட்டுண்டவர்கள், நொறுங்குண்டவர்களை நாம் தேடிச் செல்லுகிறோமா? கண்டு கொள்ளப்படாதவர்கள் மேல் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பி இருக்கிறோமா? அல்லது சுயநலத்தோடு போட்டியும் பொறாமையும் கொண்டவர்களாய், குறை சொல்லி திரிபவர்களாய், நம்மை நியாயப்படுத்தி வாக்குவாதம் செய்து நம்மை நீதிமான்களாக காண்பித்து பிறரை குற்றவாளிகளாக நியாயம் தீர்க்கிறோமா? என்னாகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களில் தேவ மனுஷனாகிய மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் செயல்பட்டார்கள். கடைசியில் தண்டிக்கப்பட்டார்கள். சுயநலமின்றி கர்த்தருடைய காரியத்தில் நாம் செயல்படுவோம். தேவன் தந்த வரங்களின்படி ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவோம். ஆனால் தவறு இருப்பீர்களாகில் வாரும் தூய ஆவியாரே எம்மை விடுதலையாக்கும் என்று கதறுவோம். இன்று விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தன்னல நாட்டத்திலிருந்து ஆவியானவர் நம்மை விடுவிப்பார். மூன்றாவதாக, தள்ளப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள் மீதான ஒரு பாரத்தை, பாசத்தை இந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அந்த பாரமும் பாசமும் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று தைரியமாய் இயேசு முழங்கினார். ஆனால் அவருக்கு என்ன நடந்தது? ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார் என்பது உண்மைதான். லூக்கா 4வது அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகிறது. ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். தேவ ஆவியினால் நிறைந்து வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தில் கனம், மதிப்பு, மரியாதை கிடைக்கப் போகிறதில்லை. அவர்கள் தள்ளப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள், அவமதிக்கப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள். காரணம், ஆவிக்குரிய மனிதனை உலகம் புரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை என்று 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது. மனிதர்கள், உலகம்,
இந்த சமுதாயம் நம்மை தள்ளினாலும் தேவன் நம்மை சேர்த்து கொள்ளுவார். தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவ ஆவியினால் நிறைந்தவர்களை கொண்டு உங்கள் நறுங்குண்ட இருதயத்திற்கு அவர் மருந்திடுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார். நொறுங்கி போன உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. சிறைப்பட்டு போன உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, தனித்து விடப்பட்ட ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா? வாரும் தூய ஆவியாரே, எம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கட்டாயம் விடுதலையை, அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை உண்டு. தன்னல நாட்டத்திலிருந்து விடுதலை உண்டு. தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை உண்டு. விடுவிக்கும் ஆவியானவருக்கு இன்று உங்கள் உள்ளத்தை, வாழ்வை திறந்து கொடுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 420வது பாடலை பாடுவோம். வா வா நேசா, கீர்த்தனை பாடல் 420. சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட மாவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஜீவ போஜனம் ஜீவநீரதும் தினமும் சுரந்திடவே தினமும் பார்த்திட தினமும் கேட்டிட சிந்தை வரும் திடமே பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடுமோவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடும் ஓவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் ஆவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே இயேசு நாமமதெங்கெங்கும் உலகுமோ இன்பமழை திடுதே இனிய மறையது திடமே தேடிடில் இருதயம் விழித்திடுதே பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான
ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாரும் தூய ஆவியாரே, எம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி வாஞ்சையோடு தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கண்டு கொள்ளவும், விடுதலையுள்ள ஒரு வாழ்வை சொந்தமாக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே தவறான பழக்க வழக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மாற்றத்தை தந்து விடுதலையாய் வாழத்தக்கதாக தவறான பழக்க வழக்கத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்க பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னல நாட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. திருச்சபையை நேசிக்கிறவர்களாய், அயலகத்தாரை நேசிக்கிறவர்களாய், தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றுகிற பொழுது பிற நலனோடு செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஆவியையும் சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுயநலங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. சுயமெங்களிலே சாம்பலாகட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னமும் தள்ளப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் யார் யார் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை எல்லாம் காயம் கட்டுகிறவர்களாய், தேற்றுகிறவர்களாய், நீரே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் பிறரை தேற்றவும், பாரத்தோடு இருக்கிறவர்களை விசாரிக்கவும், ஒத்தாசையாய் இருக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புது வாழ்வு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணீர் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பங்களிலே உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பலவிதமான காயங்களை, வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவருக்குள்ளாய் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகளில் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பற்றாக்குறைகள் நீங்கி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் வேலைகளை செய்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணும். அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள் உண்டு, அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லுகிறவர்கள் உண்டு, தொழில் செய்கிறவர்கள் உண்டு, வியாபாரம் செய்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருடைய பணி பொறுப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்தையே நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளும். இந்த வருஷத்திலும் விவசாயம் செழிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரமுடனிருந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையினால் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக வளர, சிறு வயது முதலே தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் வளர கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வாலிபத்தினுடைய எல்லா விதமான பாவத்திற்கும் இச்சைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகரம் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிறைத்தருளும். தம்முடைய பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்த முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி, உலக சிந்தனைகளை கர்த்தர் எடுத்து போட்டு நல்ல லட்சியத்தோடு முன்னோக்கி செல்ல கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தெய்வ சமூகத்திலே காத்திருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். பல விதங்களிலே தேவையில்லாத காரியங்களிலே அவசரப்பட்டு வாழ்க்கை இழந்து போனவர்கள் உண்டு. ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும்
ஆண்டவருக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூர இடங்களிலே, வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே தங்கியிருந்து தங்களுடைய வேலைகளை செய்கிறவர்கள், குடும்பமாயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியிலும் கர்த்தர் ஏராளமான ஊழியங்களை தந்திருக்கிறேன். அவற்றின் வழியாய் அநேகர் சந்திக்கப்பட, அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை இன்னமும் செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுனுடைய நாம மகிமைக்கென்று நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பெருக பண்ண ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே கர்த்தர் நல்ல உறவையும் சமாதானத்தையும் அருளி செய்வீராக. வடகிழக்கு மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கிற மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். வீடு வாசல்களை இழந்து நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயற்கையினுடைய சீற்றங்கள், பேரழிவுகளுக்கு விலக்கி ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். எந்தெந்த தேசங்களிலே போர் அபாயங்கள் சூழ்ந்திருக்கிறதோ, யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, உள்நாட்டு பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறார்களோ, கர்த்தர் அந்தந்த இடங்களிலே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே எங்களே ஒரு விசை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.